டியர் பாய், நான் எதிர்பார்த்தபடியே நீ ஒரு டாப் சிங்கரா வந்துட்டே. எல்லாம் நீங்க போட்ட பிச்சை தானே சார். நான் போட்டது பிச்சையா இருக்கலாம்ப்பா, ஆனா பாத்திரம் அறிஞ்சுதான் போட்டேன். தென்னை மரம் ஏறுறவனை கை எட்டுற அளவுக்கு ஏத்தி விடலாம், அதுக்கப்புறம் அவனே தான் ஏறணும். மழை தண்ணி கடல்ல விழுந்துட்டா அது உப்பு தண்ணி, அதே காவேரியில விழுந்துட்டா குடி தண்ணி. கதவு இருக்கே அதை சாத்தவும் செய்யலாம், திறக்கவும் செய்யலாம். சங்கீதமும் அப்படிதான், அதுல சாதகமும் பண்ணலாம், பாதகமும் பண்ணலாம். என்னோட ஆசி நோக்கு எப்பவும் உண்டு. தேங்க்யூ சார். இவ்வளவு பெரிய வார்த்தை என்கிட்ட சொல்லணுமா? வாஸ்தவம் தான், இதோட அர்த்த நோக்கு புரியாது. உங்களுக்கு புரிஞ்சா சரிதான். இந்த மாதிரி ஆட்களை நம்பவே படாது. நமக்கு வசதி வந்துட்டுனா செக்ரட்டரின்ற பேர்ல உள்ள வந்துட்டு நம்ம சீக்ரெட் எல்லாம் வெளியே விட்டுடுவான். நான் அப்படி இல்லைங்க. ஒரு கலைஞனை கெடுக்கிறதே அவனை சுத்தி இருக்கிற காக்கைகள். வாழ்க்கையும் காக்கையும் ஒண்ணுதான், ரெண்டுமே பறக்கிற நேரத்துல பறக்கும், உட்கார்ற நேரத்துல உட்கார்ந்துடும். இப்ப நான் அயல் நாட்டுக்கு ஏன் பறந்துட்டு இருக்கேன்? பறக்கிற நேரம். Shut up your nasty mouth. சங்கீதத்துல நான் கத்துண்டது கையளவு, கத்துக்க வேண்டியது கடல் அளவு. அதனால்தான் கடல் கடந்து நான் போறேன். நீங்க எங்க இருந்தாலும் உங்க இதய வாழ்த்துக்கள் என் கூடவே இருக்கணும் சார். அதுல என்னடா நோக்கு சந்தேகம்? குருவே, நீங்க இசையில மட்டும் இல்ல, அறிவில கூட மேலதான். இப்படி ஐஸ் வைக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பை த பை, நீ எப்பப்பா கிராமத்துக்கு போற? அடுத்த வாரமே போகலான்னு இருக்கேன் சார். எங்க அப்பா கிட்ட பட்ட கடன் அடைச்சிட்டு என் சம்சாரத்தையும் குழந்தையையும் இங்கே கூட்டிட்டு வந்துடலான் இருக்கேன். நல்ல காரியம் நல்லபடியா நடக்கட்டும். நம்ம ஏர்போர்ட்டுக்கு போமா? ஓகே சார். நாலு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நீயா? கடவுளே கடவுளே, நான் உன் மாமம்மா. மாமாவா? மாமா 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 ஏமா ஏமா ஏமா. மீனாட்சி, என்னங்க இது என்ன கோலம்? அது ஏன் கேக்குறீங்க? இவ்வளவு நேரம் வீடு பூராவும் அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தது, இப்பதாங்க சாதுவா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. ஏம்மா, உனக்கு தலைவாரி விட்டுறேன், உனக்காகவே மல்லிப்பூ வாங்கி வச்சிருக்கேம்மா. ஆமாம்மா. மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலர் அல்லவா. எனக்கு ஒரு பாட்டு, உனக்கு ஒரு பாட்டு. இன்னைக்கு யார் யாரையும் வகுத்த பாட்டு வாங்க போறாங்களோ? ஏன் நீ ஒலையில அரிசி போட்டு இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? எல்லாம் இந்த பொண்ணு பண்ற அட்டகாசம். லட்சுமி, இந்த மாதிரிலாம் கலாட்டா பண்ணாதம்மா, அப்புறம் வீட்டுல இருந்து உன்னை வேதிக்கு துரத்திடுவாங்க. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. போதுமா போதுமா போதுமா, மானம் போது, தலை விட்டு போது போது. லட்சுமி, லட்சுமி, உன்னை எப்படியெல்லாம் வளர்த்தேன், எப்படியெல்லாம் வாழணும்னு கனவு கண்டேன். நீ எப்படி இருக்கியம்மா? கனவு கண்டீங்களா? ஐயா வாயா. நீங்க சொன்ன மலையாள வைத்தியர் மதுரையில் இல்லைங்க, அவரு திருவனந்தபுரம் போயிருக்காரு. வந்த உடனே இங்க வர சொல்லிட்டு வந்திருக்கேன். போறீங்களா? அது வரையில் இது பொறுக்கும் ஐயா. எது என்ன மாதிரி என்ன என்னாச்சு உனக்கு? ஏன்? ஐயோ, காலையில யார் முகத்தில் முடிச்சேனோ? ஏமா என்னமா அப்படி பாக்குற? நான் வேண்டாம், தாங்காது உடம்பு. நான் சொன்னேன். தோட்டத்துல மாம்பழம் எல்லாம் பறிச்சு வச்சிருக்கேன். மாம்பழம் தான் உனக்கு ரொம்ப பிடிக்குமே. லட்சுமி, எப்படி இருக்கிற நம்ம தோட்டத்து மாம்பழம்? நல்லா இருக்கா? சாப்பிடு சாப்பிடு. லட்சுமி, நான் ஒண்ணு கேட்பேன், முடியாதுன்னு சொல்லக்கூடாது. என்னவா? குழந்தைய எங்கம்மா வச்சிருக்கேன்? சொல்லட்டுமா? சொல்லு சொல்லுமா. நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், சொல்லுமா. குழந்தைய நானு யாருக்கும் தெரியாம மாடியில இருந்து எடுத்துக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடி வந்து பத்திரமா ஒரு இடத்துல. சீக்கிரம் சொல்லுமா. நான் சொல்ல மாட்டேன், நீ கேட்ட அழுதுடுவ. நான் இப்ப அழற மாதிரியும் இல்ல, சிரிக்கிற மாதிரியும் இல்ல, சொல்லுமா. ஒரு இடத்துல குழந்தைய பத்திரமா யாருக்கும் தெரியாம சொல்லுமா. கழுத்தை நெரிச்சு கொண்டு போட்டுட்டேன்.
உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன லட்சுமி, குழந்தை பால் குடுத்துட? குடிச்சிருங்க. ஏமா, என் மேல எவ்வளவு அன்பு செலுத்துறீங்களே, இந்த கடனை நான் எப்படி தீர்க்கிறது? இதுல என்னமா இருக்கு? இப்ப எனக்கு இருக்கிற கவலை எல்லாம் உன் புருஷன்கிட்ட உன்னை எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணுமேங்கிறதா. ஒண்ணு செய்யுமா, கொஞ்ச நேரம் நம்ம 2 பேரும் கவலையெல்லாம் மறந்துட்டு டெலிவிஷன் பார்ப்போம். வா. அம்ச திட்டங்களால் நாட்டில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இதை இன்னமும் மக்கள் புரிந்து கொண்டு செயல்படுத்த முன்வர வேண்டும் என்று பாரத பிரதமர் அவர்கள் பம்பாயில் நடந்த கூட்டத்தில் கேட்டுக்கொண்டார்கள். இத்துடன் இன்றைய செய்தி அறிக்கை முடிவடைந்தது. அடுத்ததாக பிரபல திரைப்பட பின்னணி பாடகர் மோகன முரளி அவர்களுடன் ஒரு சிறிய பேட்டி. வணக்கம் மிஸ்டர் மோகன முரளி. வணக்கம். இவர்தாங்க புருஷன். இவரா? இல்லைங்க, இதுக்கெல்லாம் காரணம் இவர் பிரபலமான சினிமா பாடகராச்சே. உன் புருஷன் பேர் கண்ணன்ல சொன்ன இருக்கேப்போ. கன்னடம் பல மொழிகள்ல பாடி. உங்களுடைய சொந்த பெயரு மோகன முரளி தானா? நோ, என்னுடைய சொந்த பேர் கண்ணன். இவரே தாங்க, என் அத்தா தாங்க அது. உங்களுக்கு திருமணம் அத்தா, என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்களே. குழந்தை பாருங்கத்தா, இத பார்க்க கூட நீங்க வரலையே. பாருங்க பாருங்கத்தா. மகாதேவன் அவர்கள், அழாதம்மா, நாளைக்கு உன் வீட்டுக்காரர்கிட்ட நான் கூட்டிட்டு போறேன். ஆமா, அழாதம்மா. கண்ணன், உங்களுக்கு இருக்க பேரு, புகழே, காரு, கௌரவம் இதெல்லாம் பாக்குறப்போ ஐ எம் ரியலி ஹாப்பி. தேங்க் யூ வெரி மச். ஏன் லீலா, எவ்வளவு நாளா எங்க இருந்த? நான் இன்னைக்கு இங்க இருக்கேன், நாளைக்கு நான் இங்க இருப்பேனோ காட் ஒன்லி நோஸ். இல்ல லீலா, இனிமே நீ இங்கதான் என்னோடதான் இருக்கணும். நீ இங்க இருந்தா எனக்கு கொஞ்சம் நிம்மதி. என்ன கண்ணன், உங்க நிம்மதிக்கு என்ன குறைச்சல்? அமோகமான புகழ், ஆடம்பரமான பங்களா, அழகான மனைவி. உண்மைதான், அழகான மனைவின்னு சொன்ன பாரு, அவளாலதான் எனக்கு நிம்மதி இல்லை. என்னது, லட்சுமினால உங்க நிம்மதியே போயிடுச்சா? ஆமா, லட்சுமியை குழந்தைய அழைச்சிட்டு வரதுக்காக கிராமத்துக்கு போனேன். அங்க அவளையும் அண்ணன் முத்தும் ஆடி பாடிக்கிட்டு இருந்த காட்சியை இப்ப நினைச்சா கூட அசிங்கமா இருக்கு. கண்ணன், இது எனக்கு ஆச்சரியமாவே படல. லட்சுமி உங்களதான் கல்யாணம் பண்ணிட்டா தவிர, ஆனா அவன் மனசு பூரா முத்து மேலதான் இருந்தது. இது எனக்கு அப்பவே தெரியும். உண்மையாவா? எங்க அக்கா மனசு எனக்கு இல்ல தெரியும். நாட்டுப்புறம் நாட்டுப்புறத்தோட தான் சேரும், நாகரிகத்தோட சேருமா? ஏஸ் மோகன முரளி, என்னது எல்லாரும் வந்துட்டாங்க. வந்துடுறேன். ஓகே லீலா, நான் ரெக்கார்டிங் போயிட்டு வரேன். நான் வர வரைக்கும் இங்கே இருக்கணும். ஓகே. மோகன முரளி இருக்காரம்மா? இருக்க. இவங்க அவர் சம்சாரம், அவரை பார்க்கணும்னு வந்திருக்காங்க. இருங்க, அவர்கிட்ட சொல்றேன். ஏமா லட்சுமி, இந்த பொண்ணு யாரு? உன்னை பார்த்தவன ஓ நீயான்னு ஆச்சரியமா கேட்டாளே. இவ என் தங்க. தங்கச்சியா? அப்படியே உன்னை பார்த்தது மூஞ்சி ஒரு மாதிரி ஆச்சுக்கிட்டா? அவ ஒரு மாதிரி. அவருக்கு இவங்க முகத்துல ஆயுசு பூரா முடிக்க மாட்டாராம், சொல்லிடுங்க. இல்ல, நானா சொன்னேன்? உன் புருஷனுக்கே உன்னை பார்க்க பிடிக்கல, உன் முகத்துல முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு என்ன பார்த்து ஏன் கத்துற? ஏமா, இப்படித்தான் நீ லட்சுமி பேசுறதா? இவ உன் கூட பிறந்தவல்ல? கூட பிறந்தவளா? சேம் ஃபாதர் பட் டிஃபரண்ட் மதர். ஆனா நான் அப்படி நினைக்கலையே. இன்னும் என் கூட பிறந்த அக்காவா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க அக்காவை அவ புருஷன் ஏத்துக்க தயாரா இல்லையே, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அழாதம்மா, அழாத லட்சுமி. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது அவர் மனசு மாறத்தான் போகுது. அப்ப நம்மளே வந்து நேர்ல பேசிக்கலாம். வாமா வாமா. என்ன டாக்டர்? எனக்கு என்னமோ பலத்தை ஏமாத்தத்தினாலேயோ இல்லே மிகப்பெரிய துயரத்தினாலேயோ இந்த பெண்ணோட மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குன்னு தோன்றது. இதுக்கு நீங்க என் மாதிரி ஒரு பிசிஷியனை வச்சு பாக்குறத விட மெட்ராஸ்க்கு போய்
ஒரு சைக்காட்டிஸ்ட், அதாவது மனநோய் நிபுணர் ஒருத்தர் வச்சு பாக்குறது பெட்டர்னு எனக்கு தோன்றது. நீங்க சொல்றதுதான் சரின்னு எனக்கும் படுது. எங்க அம்மா தான் இது ஏதோ காத்து சேட்டேன்னு மலையாள வைத்தியம் எல்லாம் பார்த்தாங்க. மிஸ்டர் முத்து, இந்த பொண்ணோட புருஷன் எங்க இருக்காரு? ஏங்க இந்த பொண்ணோட புருஷனையும் பக்கத்துல வச்சு வைத்தியம் பார்த்தா சீக்கிரமா குணமாறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த தருதல பையனா நான் நாளைக்கே மெட்ராஸ் கூட்டு போறேங்க. இந்த அட்ரஸ்ல போய் பாருங்க, உங்களுக்கு வேண்டிய உதவி செய்வாங்க. நன்றி. என்ன லட்சுமி இது எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டு உட்கார்ந்து வர மாதிரி? ஒழுங்கா உட்காரு. நான் அப்படித்தான் நிப்பேன். போதும் அப்படியே உட்காரு, அப்படியே உட்காரு. ஓ இஷ்டம். இந்த பைத்தியத்தை டாக்டர் கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்குள்ள எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. அப்படியே உட்காரு, அப்படியே. வண்டி நிறுத்தியா நிறுத்தியா. இங்க வாயா வாயா. இந்த படத்துல இருக்கிறது மோகன முரளி, சினிமாவில பாடுறவர். மோகன முரளியா? இவன் பேரு கண்ணே இல்ல? இருக்கலாம் சார், சினிமாவுல இதெல்லாம் சகசம். எதியா சகசம்? கருப்பாயின்னு வருது, கனகஸ்ரீன்னு வச்சுக்கிறது, சுப்பாயின்னு வருது, சுபஸ்ரீன்னு வச்சுக்கிறது. உங்களை என்னை கேட்டா வச்சுக்கிறது. பாக்குறதுக்கு நல்லா இல்லாத போனாலும் கேட்கறதுக்காவது நல்லா இருக்குல்ல. இவன் வீடு தெரியுமா? என்ன சார் இப்படி கேட்டீங்க? சினிமாக்காரங்க ஓடுனா என் ரிக்ஷா தானே வச்சுக்கிட்டு போகும். ரொம்ப சுத்தாமே. சீக்கிரம் போப்பா. வா வா வா. லட்சுமி, லட்சுமி, குழந்தை அழுதுகிட்டு எங்க போயிட்ட? லட்சுமி, அன்புள்ள அம்மாவுக்கு என்னையும் என் குழந்தையையும் என் கணவர் ஏற்றுக்கொள்ள மறுத்ததால் நான் இந்த உலகத்தில் உயிர் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. சென்னை போன்ற அனாதைகளுக்கு இடம் தருவதற்காகத்தானே சென்னையில் இவ்வளவு பெரிய சமுத்திரம் இருக்கிறது. எப்படியாவது என் குழந்தையை என் கணவரிடம் சேர்த்து விடுங்கள். அன்புள்ள லட்சுமி. பாவமே, இப்ப என்ன பண்றது? என்னங்க கொஞ்சம் இப்படி வர்றீங்களா? வந்துட்ட. என்ன வேணும்? மோகன முரளி வேணும். மோகன முரளியா? என்ன பேரலா சொல்றீங்க? அண்ணன் இருக்காரா அப்படின்னு கேட்கணும். அவர் அண்ணனே நான் தாங்க. உங்க முதலாளி கிட்ட போய் அவர் அண்ணனும் அவர் சம்சாரமும் வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க. அண்ணனே நீங்க தானா? கொஞ்சம் இருங்க, அண்ணன் கிட்ட போய் சொல்றேன். உன் புருஷன் வரப்போறான். அவன் யாரவன்? என்ன பேசிக்கிட்டே வா. அண்ணன், உங்க அண்ணன் உங்க சம்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் தேடி வந்திருக்காங்க. ஓஹோ, அன்னைக்கு வந்து அவமானப்பட்டது பத்தாதுன்னு இன்னைக்கு எங்க அண்ணனை கூட்டிட்டு வந்திருக்காளோ? வேலைக்கு ஓனா சாட்சி. அவங்க 2 பேரையும் பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்லி அனுப்பு. இப்படியே பச்சையா சொல்லவா இல்ல பச்சை பச்சையா சொல்லவா? இடிய ஓடாங்கிற. அவர்கிட்ட சொன்னாங்க உங்க 2 பேரும் பாக்குறதுக்கு அவருக்கு விருப்பமே இல்லையா. அவரு அண்ணன் வந்திருக்கேன்னு சொன்னீங்களா? அட சொன்னேங்க, சொன்னேன். நீங்க சொன்னது அப்படியே அவர்கிட்ட சொன்னேன், அவர் சொன்னது அப்படியே உங்ககிட்ட சொல்லிட்டேன். உங்க முடிவு எப்படி? இன்னைக்கு 2ல 1 பாத்திரம் முடியும். ஓஹோ, இவ கூட ஆடுற ஆட்டத்தெல்லாம் உன் அண்ணனையும் உன் சம்சாரத்தையும் பார்க்க முடியாம சொன்னியா? தம்பி ஊரை விட்டு ஓடித்தான் தெரிஞ்ச உடனே அவ சம்சாரத்தோட மாந்தோப்புல நீங்க ஆடி பாடுனீங்களே, அதை விட இது ஒண்ணு கேவலம் இல்லை. கண்டா கத்தாதீங்க. என் கண்ணாலையும் பார்த்தேன். வாழ்வும் வசதியை வந்த பிறகு மனைவியும் குழந்தையும் கூட்டிட்டு வரணுங்கிறதுக்காக ஆசையா கிராமத்துக்கு ஓடி வந்தேன். நீங்க 2 பேரும் ஆன ஆட்டத்தை அங்கதான் பார்த்தேன். தம்பி, உன் கோபத்தோட நியாயம் எனக்கு இப்ப புரியுதா? லட்சுமிக்கு புத்தி சுவாதீனம் இல்லாம போய் அவ இழுத்த இழுப்புக்கும் ஆன ஆட்டத்துக்கும் நம்ம குடும்பமே ஈடு கொடுக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தப்ப விதி ஒண்ணு அங்க அனுப்பி வேடிக்கை பார்த்திருக்கேன். என்ன 2 பேருமா சேர்ந்து என்னையா பைத்தியமாக்க பாக்குறீங்க? இவளுக்கு பைத்தியம் முடிச்சிருக்கலாம். ஆனா அது உங்க மேல ஏற்பட்ட ஆசை பைத்தியம். தம்பி, என்ன எது வேண்டாம் சொல்லு. ஆனா ஒரு பாவம் அறியாத இவன் மேல ஒரு பழிய தூக்கி போட்டியே, அதை தாண்டா என்னால பொறுக்க முடியல. ஒன்னையும் பிரிஞ்சு குழந்தையை பிரிஞ்சு இப்படி பைத்தியமா இருக்கானே, அவ பாவம் ஒன்ன சும்மா விடாதுடா. என்னது? குழந்தைய பிரிஞ்சு பைத்தியமா இருக்காளா? என்னென்ன புது கதை அளக்குறீங்க? கையில குழந்தைய தூக்கிக்கிட்டு இதே வீட்டு வாசல்ல இவளே வந்து நின்று இருக்கா. என்னது? குழந்தையை தூக்கிக்கிட்டு இவன் இந்த வீட்டுக்கு வந்தாளா? ஆமாங்க, இது வரைக்கும் குழந்தை. நானும் லட்சுமி தான் அன்னைக்கு குழந்தையோட வந்தோம். இவ லட்சுமி இல்ல, வள்ளி. யாருமா நீங்க? என்ன சொல்றீங்க? ஆமாங்க, இந்த வள்ளியும் அவங்க அண்ணனும் எந்த ட்ரெயின்ல வந்தாங்களோ அதே ட்ரெயின்ல தான் நானும் வந்தேன். அந்த ட்ரெயின்ல தான் லட்சுமியும் குழந்தையோட வந்தா.
நீங்க எப்படி வள்ளியை லட்சுமி நினைச்சீங்களோ அதே மாதிரி தான் நானும் லட்சுமியை வள்ளின்னு நினைச்சேன். என் வீட்டுக்கு வந்து லட்சுமி எல்லாத்தையும் விவரமா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே லட்சுமி வேற வள்ளி வேறேன்னு புரிஞ்சுது. அப்ப லட்சுமி உங்க வீட்டுல இருக்கா? இல்லைங்க, உங்க வீடு தேடி அவன் குழந்தையோட வந்தப்போ அவன் முகத்துல ஆயுசு புறா முழிக்க மாட்டேன்னு நீங்க சொன்னதாக இந்த பொண்ணு சொன்னுச்சு. நீங்க அப்படி சொன்னதுனால எனக்கே தெரியாம சமுத்திரத்துல விழுந்து செத்து போறேன்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டா. இந்த குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்காகத்தான் வந்தேன். அண்ணே என்ன மன்னிச்சிருங்க, அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல லட்சுமியை கண்டுபிடிச்சு காப்பாத்தும். அம்மா நீங்க வீட்டை பாத்துங்க.